கோயம்புத்தூர் சூலூர் பக்கத்துல இருக்கிற பல்லம்பாளையம் கிராமத்துல கடந்த சில நாளா பதற்றமான சூழ்நிலை நிலவிட்டு இருக்கு. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையே உலுக்கிய ஒரு 10 வயசு குழந்தையோட மரணம். இது வெறும் மரணம் கிடையாது, ஒரு கொடூரமான குற்ற செயல். ஆனா இப்போ இந்த கேஸ்ல வர அடுத்தடுத்த தகவல்களும் அவங்க அம்மா கொடுத்திருக்கிற வாக்கு மூலமும் இந்த கேஸையே ஒட்டுமொத்தமா வேற திசைக்கு திருப்பி இருக்கு. என் பொண்ணோட முகத்தை கூட நான் கடைசியில பார்க்கல, எனக்கு தெரியாமையே என் பொண்ணை தகனம் பண்ணிட்டாங்கன்னு அவங்க அம்மா வாக்கு மூலம் கொடுத்துருக்காங்க. அங்க அப்படி என்னதான் நடந்துச்சு, அந்த அம்மாக்கு சொல்ற குற்றச்சாட்டு தான் என்ன அப்படின்றத நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல்ல மே 21 சாயங்காலம் பல்லம்பாளையம் கிராமத்துல அந்த 10 வயது சிறுமி காணாம போறா. அந்த பொண்ணோட அப்பா அம்மா அந்த பொண்ணை தேடி அலைஞ்சு கிடைக்காம கடைசியில போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. ஆனா அடுத்த நாள் அந்த கிராமத்தோட ஒரு ஏரிக்கரையில அந்த சிறுமி சடலமா மீட்கப்படுறா. போலீஸ் உடனே விசாரிக்க ஆரம்பிச்சு அந்த ஏரியாவில் இருக்கிற சிசிடிவி கேமரா எல்லாத்தையும் பார்த்து அதே ஏரியாவை சேர்ந்த கார்த்தி மற்றும் அவனோட ஃப்ரெண்டை அரெஸ்ட் பண்றாங்க. அந்த குற்றவாளி கார்த்தி தப்பிக்கிறதுக்காக மாடியில இருந்து குதிச்சிருக்கான். அப்போ அவனோட கையும் காலும் உடஞ்சிருக்கு. இந்த கொடூரமான செயலுக்கு அப்புறம் மொத்த கோயம்புத்தூர்லயே பெரிய போராட்டம் வெடிச்சிருக்கு. ஆனா இப்போ ட்விஸ்ட் என்னன்னா, சமூக வலைதளங்கள்ல ஒரு வதந்தியை பரப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த குழந்தையோட தாய் போதையில இருந்ததாகவும் அதனாலதான் இந்த குற்றவாளிங்க ஈஸியா அந்த குழந்தைய கடத்திட்டு போனதாகவும் ஒரு புரளியை கலப்புறாங்க. அதுக்கு அந்த அம்மா, நான் குடிக்கல, என்னோட ஹஸ்பண்ட் ஃப்ரிட்ஜில் வச்சிருந்த ஒரு கூல்ட்ரிங்க்ஸை தான் குடித்தேன், அதில் தான் ஏதோ கலந்துருக்கு, குடிச்ச உடனே நான் மயங்கிட்டேன், இதை வச்சு என்னை தப்பா பேசுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அந்த குழந்தையோட உடலை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அப்புறம் அந்த தாயோட பர்மிஷன் இல்லாம தந்தையும் அவங்களோட உறவினர்களும் பின்வாசல் வழியா தன்னோட சொந்த ஊருக்கு எடுத்துட்டு போய் தகனம் செஞ்சுட்டதாகவும் சொல்றாங்க. நீதி கிடைக்கிற வரைக்கும் நான் உடலை வாங்க மாட்டேன்னு சொன்னேன், ஆனா என்னோட கணவர் என்னோட பர்மிஷன் இல்லாம கையெழுத்து போட்டு உடலை எடுத்துட்டு போயிட்டாருன்னு சொல்றாங்க. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் ஹைகோர்ட்டோட உத்தரவுப்படி அந்த குடும்பத்துக்கு 7 லட்சம் ரூபாய் நிவாரண நிதி தமிழக அரசு கொடுத்தது. புதிய அரசு பொறுப்பேற்ற இந்த குறுகிய காலத்துல சட்ட ஒழுங்கு இவ்வளவு சீர்கேட்டிருக்குன்னு எதிர்கட்சிங்க எல்லாம் போர்க்கொடி தூக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதே நேரத்துல அமைச்சர்கள் தரப்புல இந்த குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை வாங்கி தரப்படும் சொல்றாங்க. பணம், நிவாரணம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் போன உயிர் திரும்பி வராது. நம்ம சுத்தி இருக்கிற மனித மிருகங்கள் கிட்ட இருந்து நம்மளோட குழந்தைங்களை நாம தான் பாதுகாக்கணும். இந்த கொடூரமான செயலை செஞ்ச அந்த 2 மிருகங்களுக்கும் கண்டிப்பா ஒரு கடுமையான தண்டனை தரப்படும்ன்ற நம்பிக்கையோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.